Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்தை குறித்து 10 ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்க உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் டாக்டர் அண்ணன் அவர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மியாசி காலேஜ் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களே, செயல் இயக்குனர் முருகன் ஐயா அவர்களே, எஸ்ட்ரோ ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, பேராசிரியர் ராஜன் அவர்களே, ஹெட்மாஸ்டர் அண்ட் செயல் இயக்குனர் துணைத் தலைவர் பழனி ஐயா அவர்களே, விருது வரும் ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான கனிவான மாலை வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சேர்ந்து இணைந்து நடத்துகின்ற வகுப்பறையும் மாணவரும். வகுப்பறை இல்லை என்றால் ஆசிரியர் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் என்றால் பள்ளிக்கூடமே இல்லை, கல்வி நிலையங்களும் கிடையாது. இவரையெல்லாம் ஊக்குவிக்கும் பொருட்டாகத்தான் இந்த ஆசிரியர்களுக்கு விடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு எந்த விருதுமே அளிப்பது கிடையாது. அதை நாங்கள் மனத்தில் கொண்டு தேர்ந்தெடுத்து எண்ணி நன்றாக தேர்ந்தெடுத்து 10 ஆசிரியர்கள், ஏன்னா எந்த விதமான பார்ஷாலிட்டியும் இருக்கக்கூடாது. அதில் அந்த உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த சீனியாரிட்டி பிரகாரமும் அந்த அச்சீவ்மெண்ட், அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டு அந்த சோஷியல் சர்வீஸ்லாம் என்னென்ன செய்திருக்காங்க அதனுடைய அடிப்படையில் நீங்கள் 10 ஆசிரியர் தயவுசெய்து தேர்ந்தெடுத்து என்கிட்ட கொடுங்க. நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் இணைந்து அவங்களுக்கு விருது கொடுக்குறோம். ஏன் இந்த விருது? யார் உங்களை ராதாகிருஷ்ணன் விருது கொடுத்தீங்களா, நல்லாசிரியர் விருது கொடுத்தீங்களா, இந்த பெஸ்ட் டீச்சர் வாங்கினீங்களா, இல்லை டெடிக்கேட்டட் சின்சியர் ஹானஸ்ட் டீச்சர் விருது வாங்கினீங்களா? எதுவும் வாங்கலை. பட் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூல், வாட் எவர் மேபி, அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம், உத்வேகம் அளிக்கும் வண்ணம் இந்த விருதுகளை நாங்கள் தருகின்றோம். ஏனென்றால் இந்த விருதுகள் பற்றி தான் நாம் இந்த ஆசிரியருக்கு தகுதியுடையவராக இருக்கின்றோம். மேலும் நம்முடைய தகுதியை
வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த விருதுகள் எல்லாம் நாங்கள் தருகின்றோம். ஆசிரியர்களுக்கு ஒரு ஏன்னா உலகத்திலே மிகச்சிறந்தது 2 அறைகள், ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியருடைய வகுப்பறை. அந்த தாயினுடைய கருவறையிலே நாம் உயிரை பெறுகின்றோம், ஆசிரியருடைய வகுப்பறையிலே நாம் அறிவை பெறுகின்றோம். இந்த உயிரும் அறிவும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்குகின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுதான் 4 தான் வாழ்க்கையில் நீங்கள் அடிப்படையிலே இந்த கல்வி நிலையத்திலே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியது, அல்லது படிக்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, கருத வேண்டியது, எண்ணற்பாலது இந்த அழகிய அற்புதமான கருத்துக்கள் தான். எனவே இந்த நிறுவனத்தில் இருந்து நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துவதற்கு அடிப்படை காரணமே நீங்கள் எல்லாம் வந்து மிகச் சிறப்பாக மேலும் பணியாற்ற வேண்டும். திஸ் இஸ் ஏ சர்வீஸ், நாட் ஜாப். ஆசிரியர் என்பது ஒரு வேலை கிடையாது, ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு அற்புதமான அழகான உயர்வான உன்னதமான ஒரு பணி ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணி அறப்பணி, இட்ஸ் எத்திக்ஸ் ஒர்க். அதற்கே உங்களை அர்ப்பணி, அதுக்கே உங்களை டெடிக்கேட்டடாக செய்யணும். அதுக்காக தான் இந்த விருதுகள்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உங்கள் அனைவரையும் பாராட்டி உங்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான ரூபாய்களை நாளும் நல்லது செய்வோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டுடைய ஓனர் எம்டி ஸ்ரீ சேவை செம்மல் ஸ்ரீ முரளி அவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அவர் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே அந்த ஆசிரியர்களுக்கு மிக முக்கியத்துவம் தருகிறார். இந்த விருது வந்து அன்பு ஆசிரியர், தி பெஸ்ட் டீச்சர் சொல்கிறோம், ஆசிரியர் செம்மல் சொல்கிறோம், நல்ல ஆசிரியர் விருது சொல்கிறோம், ராதாகிருஷ்ணன் விருது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுப்பது அன்பு ஆசிரியர் விருது. லவ் இஸ் காட். கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. எந்த ரிலிஜன்லையும், எந்த நாட்டிலையும், எந்த கண்ட்ரிலையும், எந்த கான்டினென்ட்லையும் கடவுளை பார்க்கவே முடியாது. ஆனால் மாதாவை பார்க்கலாம், பிதாவை பார்க்கலாம், குருவை பார்க்கலாம், தெய்வத்தை பார்க்க முடியாது. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகளில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. இந்த பேசிக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மாணவர்களுக்கு வந்து நல்ல கேரக்டர் உருவாக்கணும், நல்ல பண்பாட்டை உருவாக்கணும், அவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர வேண்டும். இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த ஸ்ரீதர் அவர்களையும் பூர்ணிமா அவர்களையும் நாங்கள் வரவேற்போம். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் இந்த விழாவே இல்லை. அந்த பேனரில் கட்டுறாங்க, அதனால் அவர்களையும் வரவேற்போம். மிக சிறந்த முறையில் இந்த விழா நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இங்கே ஒவ்வொரு ஆசிரியருடைய பயோடாட்டா, தன்விவர குறிப்பு வாசிக்கப்படும். அவர்கள் முறைப்படி வந்து அந்த விருதினை பெற்று மகிழ்ச்சி அடைந்து மேலும் உற்சாகமாக உத்வேகமாக வேலை செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும், பாராட்டு என்பதற்காக இந்த விழாவை நாங்கள் தொடர்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய முனைவர் சு வஜ்ரவேலு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு பாலகுரு சார் அவர்களை. அடுத்து சிறப்பு விருந்தினர் முனைவர் கே உமா மகேஸ்வரி அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக மிஸ்ஸஸ் செல்வி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகையன் அடுத்ததாக முனைவர் முருகையன் பக்ரிசாமி, செயல் இயக்குனர். இந்நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஜெயந்தி. திரு பழனி சார் அவர்கள் துணை இயக்குனர் அவர்கள் நம் பள்ளியில் ஆதி திராவிடர் நல பள்ளி நாகல்கேணியில் பணியாற்றி முகலிவாகத்தின் தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அடுத்ததாக ஆஸ்ட்ரோ திரு ராமச்சந்திரன் ஊக்குனர் அவர்கள் கௌரவப்படுத்துமாறு கவிதா மிஸ். அஸ்ட்ரோ என்றால் அஸ்ட்ராலஜி இல்லை, அஸ்ட்ரானமி, ஸ்ரீஹரிகோட்டா, நாசா.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டாக்டர் ராஜன் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக சாந்தி, திருமதி சாந்தி அவர்களை. இவர் ஒரு பேராசிரியர்மா, அழகப்பா கல்லூரியில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில் ப்ரொஃபஸர், பெரிய ப்ரொஃபஸர். எஸ்ஆர்சின்னு இருக்கிற ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டரில் டைரக்டர் அண்ட் ப்ரொஃபஸர் ராஜன் அவர்கள். அடுத்தது விருது வழங்கும் நிகழ்வு. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் இப்பள்ளியின் தமிழாசிரியர் என்ற ஒரு நிலையில் அனைவரையும் வணங்கி இவ்விழாவை இனிதே நடத்தி தருமாறு அனைவரையும் மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுமா, அறிமுகம் கொடுக்கணுமா? இவங்களுக்கெல்லாம் நான் என்ன அறிமுகம் கொடுக்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். மிஸ், முதல்ல நீங்கள் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளியில் ஆசிரியராக சுமார் 24 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்பியல் ஆசிரியராக செவ்வனே பணியாற்றி, அவங்க கிளாஸை நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அவங்க ஃபிசிக்ஸ் மிஸ் அவங்க, ஆனாலும் அவங்க கிளாஸ் ரொம்ப அட்டென்டிவாக வச்சுருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ் பாடம் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க மனதில் கொஞ்சம் கடினமான பாடம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆசிரியர்னு சொல்லக்கூடாது, பிள்ளைங்கள் மேலே அக்கறை கொண்ட ஒரு ஒரு நல்ல மனிதநேயமிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். அது என்னுடைய கருத்து. செவ்வனே பணியாற்றி வருகிறார். பல ஆண்டுகளாக 100% தேர்ச்சி வழங்கக்கூடிய ஒரு ஆசிரியர். மிக எளிய முறையில், அவங்க எழுதியிருக்கா கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன், மிக எளிய முறையில் இயற்பியல் படிக்க, இயல்பாக படிக்க மாணவர்களை ஆர்வத்துடன் ஊக்குவிப்பவர், தூண்டுபவர். இப்படி மாணவர்களை அன்புடனும் அக்கறையுடனும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆசிரியர். நம் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக, மூத்த ஆசிரியராக, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய உதவி தலைமை ஆசிரியராக அம்மா அவர்களை விருது பெறுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது அகிலா மிஸ் அவர்களை பற்றி சொல்லணும். 18 வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். 14 ஆண்டுகளில் அவங்களுடைய பாடத்தில் 100% தேர்ச்சி பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர். அதோடு இல்லாமல் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து 200 out of 200 வாங்கியிருக்கா. அதோடு இல்லாமல் வந்து காமர்ஸில் வந்து 200 out of 200 வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் வணிகவியல் காமர்ஸில் ஒரு பொண்ணு அதே மாதிரி வாங்கியிருக்கா. 200 இருக்கும்போதும் முழு மதிப்பெண் வாங்கியிருக்கா, 100 இருக்கும்போதும் முழு மதிப்பெண் வாங்கியிருக்கா. 3 பேர் வாங்கியிருக்காங்க. இப்படி எங்களுடைய மாணவர்கள் எப்படியாவது அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆசிரியர். அவங்களும் ஒரு மூத்த ஆசிரியர் தான், ஒரு நல்ல சகோதரியும் கூட. நாம் அவங்கக்கிட்ட போய் எந்த டவுட் கேட்டாலும் நல்ல அழகாக சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அவர்களை விருது பெறுவதற்கு அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக செல்வி மிஸ். இவங்களும் செல்வி மிஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். இவங்களும் செல்வி மிஸ், இவங்க பெரிய செல்வி மிஸ், அவங்க சின்ன செல்வி மிஸ். இந்த துறையில் 19 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய செல்வி மிஸ். அவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு ப்ரமோஷனில் வந்தாங்க. அதோடு இல்லாமல் வந்தது நாளில் இருந்து அவங்க இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து பசங்களை நீட் எக்ஸாமுக்காக ரெடி பண்ணுறதுக்கு நிறைய கவுன்சிலிங் ப்ரோக்ராம் கூட்டு போகிறது, ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தி கூட்டு போகிறது. இன்னும் வேறு +1 +2க்கு பிள்ளைங்களை எங்கெல்லாம் கூட்டு வர சொல்கிறாங்களோ இந்த காலேஜ் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் பிள்ளைங்களை ஒரு நாள் கூட தயங்காமல், அவங்களுக்கு கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் போது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணவர்களுக்காக என்ன சொல்கிறது அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதோட நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடியவங்க. அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். எப்போ ஒரு மிஸ்ஸு நான் இப்போ யாரை சொல்ல போகிறேனோ அவங்கள பார்க்க போனால் உடனே கல்கி உங்களை ஆசீர்வதிப்பார்னு முதல் வார்த்தை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவங்க அடுத்தது பேசவே ஆரம்பிப்பாங்க. இல்லை, பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அவங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ கடவுள் அதை விடவும் மேலாக அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உமா மகேஸ்வரி மேடம் எங்கள் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் மிஸ்ஸாக இருக்காங்க. கம்ப்யூட்டர் மிஸ்ஸாக மட்டும் இல்லை, அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. எந்த வேலை சொன்னாலும் முகம் சுளிக்காமல் செய்யக்கூடிய ஒரு பெருமைமிக்க ஆசிரியர். நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கைவந்த கலை. அதான் சொல்கிறோமே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு அவங்கள எப்பயுமே எப்படி வச்சுருக்கோம், நல்லாவே வச்சுருக்கோன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவங்கள வாங்க, மேடைக்கு வாங்க, விருதை பெறுவதற்காக வாங்க. உமா மகேஸ்வரி கணினி ஆசிரியர். எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ தான் ஒரு இங்கிலீஷ் மிஸ் ரிட்டையர் ஆனாங்க. உடனே எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் இத்தனை நாள் அவங்க கூட நான் பழகினதில்லை, ஆனால் அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஆங்கில பாடத்தை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண போது கூட நான் லீவு. அவங்கள வந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடம் வாங்க. ஆர்த்தி மேடம் எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய மேடம். இப்போ இது வரைக்கும் வாங்கின விருது பெற்ற 5 பேரும் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். இப்போ அடுத்தது லதா மேடம். அவங்க வந்து மேக்ஸ் அவங்க சப்ஜெக்டு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பசங்களை கோச்சிக்கவே மாட்டாங்க. திட்டுறது கூட அன்பாகவே திட்டுவாங்க அவங்க. அதனால் பசங்க நல்லாவே படிச்சிடும், அதில் சந்தேகமே கிடையாது. கணித பாடத்தை எளிமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த ஆசிரியர். பட்டதாரி ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் லதா மிஸ் அவர்களை விருது பெறுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோச்சிக்கிறது கூட அன்பாக கோச்சிக்குவாங்க. அடுத்ததாக விருது பெறும் ஆசிரியை தமிழ் மன்றத்துக்கு தொடர்புடைய ஒரு தமிழ் ஆசிரியை. 30 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் பணிபுரிந்து செவ்வனே பணியாற்றும் திருமதி ஜெயந்தி அவர்களை இவ்விருது பெறுமாறு அழைக்கின்றேன். பொதுத் தேர்வில் 14 ஆண்டுகள் 100% தேர்ச்சி பெற்றுக் கொடுத்துள்ளார். மாணவிகளுடன் மிகவும் அன்போடும் உரிமையோடும் கண்டிப்போடும் நடந்து கொண்டு வழிநடத்தும் இவ்வாசிரியை கௌரவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் இருக்கார். பார், சார்னு சொன்னோடனே பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு உற்சாகம் இல்லை? பசங்க மேலே உண்மையான அக்கறை உள்ள ஒரு சார், ரைட்டா? ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறது, கணித பாடம் இல்லையா, மேக்ஸ் மாஸ்டர். ஹெச்எம்க்கு வந்து சார் இங்கே போங்கன்னா உடனே போயிடுவார். எல்லா வேலையும் ஹெச்எம்க்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருந்து எல்லா பள்ளிக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு செய்கிறவர். பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்லேயும் அதே மாதிரி கொடுத்தாரு பாருங்க. ரிசல்ட்டு 100% தேர்ச்சி. எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் சாரோட ரிசல்ட்டு 100%. எனக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் பொறாமையாக இருக்கும்.
எப்படி சாரால் இப்படி பண்ண முடியுது, எல்லா வேலையும் செய்கிறாரு, ரிசல்ட்டையும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் என்ன பண்ணுவேன், நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேலே முழு ஈடுபாடோடும் அக்கறையோடும் பணியாற்றக்கூடிய சார் பாலகுரு சார், வாங்க சார், விருது பெறுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பட்டதாரி ஆசிரியர் பணி நிலையில் அவங்க சிவஞானதி மிஸ்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க 10th எடுத்து இப்போ 2-3 வருஷமாக தான் அவங்க 10th வராங்க. இருந்தாலும் வந்த இந்த குறுகிய நாட்கள்லேயே 100% தேர்ச்சி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர், திறன் படைத்தவர். உடல்நிலை சரியில்லைன்னா கூட எந்த பணி நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பணியை சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு செயலாற்றக்கூடிய ஆசிரியர். வாங்க, விருது பெறுவதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததா கவிதா. அவங்கள எனக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தபோது இங்கிலீஷ் மிஸ்ஸுன்னு தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா இங்கிலீஷே கிடையாது, சயின்ஸு சம்மந்தமே இல்லாத ஒரு பாடத்தை, ஆனாலும் இங்கிலீஷையும் சொல்லிக் கொடுப்பாங்க, சயின்ஸையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த பாடம் எடுக்கிறாங்களோ அந்த பாடத்தில் 100% ரிசல்ட்டும் கொடுப்பாங்க. அதோடு இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சிற்பி திட்டம், அப்புறமா பசுமைப்படை, அதுக்கப்புறமா சாரணர் இயக்கம். ஸ்கூல் பணி இல்லாமல் வேறு எங்கே வெளியே போனனாலும் கவிதா நீ கொஞ்சம் போயிட்டு வாயன்னு சொன்னால் உடனே செய்வாங்க. முகம் சுளிக்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஆசிரியர் கவிதா. வாங்க, விருது பெறுவதற்காக அன்போடு விருது பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு மேலிடத்து உத்தரவு. விருது வழங்கி நம் பள்ளி ஆசிரியர்களை கௌரவப்படுத்திய, பெருமைப்படுத்திய சிறப்பு விருந்தினர் முனைவர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை, அவங்க முதல்வர் மியாசி கல்வியியல் கல்லூரி, அவங்க காலேஜ்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ட்ரைனிங் கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். Good evening students. Good evening. Good evening. Yes. ஃபஸ்ட்டு இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. என்னை பெருமைப்படுத்திய என்னுடைய குருமார்கள் எல்லோரும், இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே என்னோட பிஹெச்டிக்கு நான் ஒரு முனைவர் பட்டம் இன்றைக்கி வாங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இவங்கெல்லாம் தான் காரணம். அதில் டாக்டர் வஜ்ரவேலு ஐயா தான் என்னுடைய கைடு. ஸோ இவங்க எல்லோரும் என்னை கல்வியில் மட்டும் இல்லை, மற்ற அதை சம்மந்தப்பட்ட என்னோடய கரியரில் என்னை வழி நடத்துகிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள். அது மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்காங்க, விருது வாங்கியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. அன்பு ஆசிரியர், அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி எல்லாருமே நம்ம செல்ஃபோன், கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடு தான் நம்ம இருக்கோம். அந்த கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் மற்ற எதுக்குமே அன்பு செய்ய தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ, எந்த ஆணையை கொடுக்குறோமோ அது செய்யும், அவ்வளோதான்.
நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை செய்வாங்க, ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள், அதாவது வீட்டில் வந்து நேச்சுரலாக நம்மளோட அம்மா அப்பா நம்ம குடும்பத்தினர். பட் காலேஜுக்குன்னு ஸ்கூலுக்குன்னு வந்துட்டானா யார் நம்மளுக்கு வழிகாட்டி? ஆசிரியர்கள். யாருமே சத்தமே இல்லையே. உங்களுக்கு ஆசிரியர் வழி நடத்துகிறாங்களா இல்லையா? உங்களை கைட் பண்ணுறது யார்? டீச்சர்ஸ் தானே. அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் டீச்சர்ஸில் வந்து ஒரு 10 பேர் வந்து விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு அவங்களோட நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா உங்களை மாதிரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்க தான் அவங்களால ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற நிலை வந்து அடைய முடியுது. மாணவர்கள் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஆசிரியர்கள் இருக்க முடியுமா? சிறந்த ஆசிரியராக உருவாக முடியுமா? அவங்கள உருவாக்குறது யாரு? நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் உங்களுக்கே, நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்தது இந்த விருது பெற்ற அத்துணை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த விருது வந்து உங்களுக்கு ஆரம்பம். இது மாதிரி பல்வேறு விருதுகள் நீங்கள் வாங்கணும். அதுக்கு வந்து எங்களால் முடிந்த என்ன உங்களுக்கு கைடன்ஸ் வேணாலும் இங்கே பெரிய பெரிய ஆசான்கள்லாம் இருக்காங்க, அவங்கள எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இவங்களெல்லாம் நாங்கள் வந்து முன்னுதாரணமாக வச்சு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நானும் ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு ஸ்கூலில் காலேஜுக்கு போனேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஒரு பிரின்சிபல்ங்கிற ஒரு ப்ரமோஷன் வந்தது. ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இன்றைக்கி இவங்க இந்த ஸ்கூலை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? யார் எதுக்கு அவங்க இங்கே வரணும்? எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணணும்? எது 10 பேர் அதில் வந்து மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிற 10 எல்லாருமே சிறந்த ஆசிரியர்கள் தான். இவங்க 10 பேர் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சிறந்த ஆசிரியர்கள் தான். அதில் ஒரு 10 பேரை ஒரு கடினமான பணியை கொடுத்து நாங்கள் அதை வந்து செய்ய சொன்னோம். சரியா? ஸோ இவங்க இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு இன்றைக்கி வரும்னு யாராவது நினச்சோமா? கிடையாது. இது நாங்கள் மார்ச்லேருந்தே எதிர்பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் மார்ச்சில் வரலான் இருந்தோம். எக்ஸாமினேஷன் +2 எக்ஸாம் அதெல்லாம் இருந்தது. ஏப்ரல் மே போய் ஜூன் போய் ஜூலையில் வந்திருக்கோம். ஏன்னா ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் திறக்கலை. ஸோ பசங்க இருக்கும் பொழுது பசங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு டீச்சர்ஸை வந்து பெருமைப்படுத்தணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சிறந்த ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க, இவங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், இவங்களை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும், அப்படிங்கிற அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணின்னு இருக்கோம். இது வந்து இந்த ஸ்கூலோட மட்டும் முடியல. ஒவ்வொரு சென்னை அண்ட் அதை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்கூலை, பெரிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாரையும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த குழு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களுடைய பிரின்சிபல் இல்லை, ஹெட் மாஸ்டர் இல்லை, அதுக்கு பதிலாக மேடம் இருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் once again my sincere thanks to your students, teachers, the management and the committee. Thank you very much. All the best. Thank you ma'am. எங்கள் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய நிர்வாகம், உங்களுடைய பள்ளி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் ஐயா முருகையன் பக்கிரிசாமி அவர்களை மாணவர்களுக்கு நல்ல பல சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அருமையான விழா எடுத்திருப்பது தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்
நிறுவனமும் இணைந்து இந்த விழாவினை எடுத்திருக்கிறார்கள். இந்த விழா தொடர்ந்து இது 5வது விழா என்று, ஆமாம் 5வது விழா. ஒரு ஏப்ரல் மே திங்கள் தவிர ஜனவரி திங்களின் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மே இல்லை, ஜூன் திங்கள் இல்லை, ஜூலை 5வது விழாவாக இந்த விழா நடைபெறுகிறது. இதற்கு முன்னாலே உங்களைப் போலவே 4 பள்ளிகளிலே இந்த விழா நடந்திருக்கிறது. இது 5வது பள்ளியாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்கள் பள்ளியிலே 10 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது, அன்பு ஆசிரியர் விருது வழங்கியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு பெயர் என்ன தெரியுமா? முத்தமிழ் விழா, ஐம்பெரும் விழா, கலை இலக்கிய விழா, இப்படிலாம் பேர் வைப்பாங்கள்ல விழாக்களுக்கு. ஆனால் இந்த விழாவுக்கு பேர் வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும் என்ற ஒரு அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்தது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் சேவை செம்மல் திரு முரளி அவர்கள். எப்போவுமே தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் என்பது இங்கே வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய திருக்குறள் விருதாளர், தேசிய விருதாளர், கெழுதகை எங்களுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர் நல்லாமூர் கோ பெரியன் அவர்களுடைய இயக்குனர், அந்த இயக்கத்தின் கீழே தான் இந்த தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய வல்லுனர் 2 முனைவர்கள் பட்டம் பெற்றவர் என்று அடிக்கடி நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்கின்ற டாக்டர் வஜ்ரவேலு அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு வல்லுநராக இருந்து வழிகாட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊக்குனர் ஐயா அஸ்டோ ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுச்சியோடு பாடி உங்களை மகிழ்வித்தாரே அவர்கள். எங்களுடைய துணை இயக்குனர் வணக்கத்திற்குரிய உங்களை போன்ற ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி சிறந்த நூலாசிரியர் விருதை சென்ற ஆண்டு பெற்ற அருமை தம்பி கோவி பழனி அவர்கள், கவிஞர், பெரும் பேராசிரியர். ஆராய்ச்சி கட்டுரைகளை நாங்கள் ஒரு தடவை பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்தபோது அதில் சிறந்த கட்டுரைகளை தேர்வு செய்வதற்கு அவரைத்தான் தேர்ந்தெடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட பேராசிரியர் பெருந்தகை ராஜன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், விழாக்குழு ஒருங்கிணைப்பாளர், மியாசி கல்லூரி முதல்வர் உமாமகேஷ் அவர்கள் எப்போவுமே எங்களுக்கு ஊக்கத்தோடு இருந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் இல்லை என்றால் கூட உதவி தலைமை ஆசிரியர், உங்களை பார்க்கிற போது நீங்களெல்லாம் வருங்காலத்தில் எங்களுடைய தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த அமைப்போடு நீங்களும் இணைந்து இன்றைக்கு உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கிறோம். மாணவிகள் மிக ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் என்பது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தமிழகத்திலே கல்வியினுடைய மேம்பாட்டுக்காக செயல்பாடுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி அது ஒரு பெரிய சிறப்பான நாள் தெரியுமா? செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நாள்? ஆசிரியர் தின விழா. இப்போ மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னார் இல்லையா, அந்த குருக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற ஒரு அருமையான ஒரு அந்த வாய்ப்பை தந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர். அவர் சென்னையில் தான் வாழ்ந்தார், பிறந்தது திருத்தணியில் சரி, ஆனால் வாழ்ந்தது இங்கே மயிலாப்பூரில் தான். அதனால தான் ஒரு சாலைக்கு பேரே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலைன்னு பேர். அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இன்றைக்கும் அவருடைய பேத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் கோலாகலமாக ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்திலேருந்து ஒரு ஊர்வலம் போகும். உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய, இன்றைக்கி 10 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தோம்ல, இதே மாதிரி உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே வந்து விடுவார்கள். வந்து அங்கே தங்கி காலையிலே உணவறிந்து விட்டு ஊர்வலமாக அவர்கள் மேலதாளத்தோடு அந்த சிறந்த 100 ஆசிரியர்கள் அழைத்து செல்லப்பட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த இல்லத்திலேயே ஒரு பெரிய விழா தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தி அவர்களுக்கு
ஒரு பெரிய சிறந்த நீதிபதி தலைமையிலோ, எழுத்தாளர் தலைமையிலோ, துணைவேந்தர் தலைமையிலையோ விருது வழங்கி சிறப்பிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அருமையான விழாவாக நடக்கும். அந்த விழாவை நடத்துவது தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான். ஒரு நாள் திடீர்னு கேட்டார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸு உரிமையாளர் சேவைச்செம்மல் முரளி அவர்கள் எங்களுக்கு கேட்டாங்க, ஏன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் விழா நடத்தணுமா? அன்னைக்கு கூப்பிட்டு ஒரு 100 ஆசிரியர்களை பாராட்டினா அதோட முடிஞ்சிருமா? ஏன் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி ஒரு அரசு பள்ளிக்கு சென்று அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு விருது வழங்கி அவர்களை ஏன் ஊக்கப்படுத்தக்கூடாது என்று கேட்ட பொழுதுதான், அதற்கு தகுதியானவங்க யாரு? நீங்கள் தான், தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். ஆகவே உங்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்கள் எங்களுடைய ஆதரவோடு சொன்ன பிறகுதான் இன்றைக்கு மாடல் ஸ்கூல் சைதாப்பேட்டை, மாடல் ஸ்கூல் எழும்பூர், இன்றைக்கி உங்களுடைய ஆதிரான மேல்நிலைப் பள்ளி, பல்லாவரம் நகராட்சி பள்ளி என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு இனிமையான விழாவிலே விருது கொடுக்க வேண்டும்னு நானும் இயக்குனர் பெரியண்ணன், வல்லுநர் வஜ்ஜுரர், நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஐயா அவர்களை சந்திக்கிறோம், சேவைச்செம்மல் முரளி அவர்களை. என்ன விருது கொடுக்கலாம் என்று கேட்டார்கள். ஐயா அவர்கள் ஆசிரியர் செம்மல் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நற்பணி ஆசிரியர், ஏதோ பல பேரை நாங்கள் அடிக்கடி சொன்னோம், ஆளுக்கு ஒரு பேர் சொன்னோம். ஐயா அவர்கள் ஒரு மணித்துளி சிந்தித்து விட்டு, வேண்டாம் அன்பு ஆசிரியர் விருதுன்னு கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா அன்பு ஒன்று தான் இன்றைக்கு அத்துணை மதங்களும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான சொல். ஆகவே அன்பு ஆசிரியர் விருது. இங்கே அழகாக ஒருத்தங்க இப்போ ஆங்கர் ஜெயந்தின்னு நினைக்கிறேன் இல்லையா, இப்போ இந்த தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேச்சுரலாக அப்படியே இயல்பாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதுவும் எழுதி தயாரித்த மாதிரி தெரியல, இயல்பாக வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த அன்புக்கு என்பதை என்று சொல்கிற போது எனக்கு அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. நானும் இங்கே இருக்கிற திரு அன்புக்குரிய பெரியண்ணன் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்தவர்கள், கோவி பழனி அவர்கள் தலைமை ஆசிரியர் இருந்தவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை ஆசிரியர் இருந்தவர்கள், ஐயா வஜ்ரவேல் அவர்கள் முதல்வராக இருந்தவர்கள், முதல்வராக இருப்பவர்கள் உமா மகேஸ்வரி. நானும் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தேன், மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தேன். நான் 10 ஆண்டுகள் தமிழாசிரியர். முதல் 10 ஆண்டுகள் அது உதவி வரும் ஒரு மேல்நிலை பள்ளி, அரசாங்கம் உதவி பெறக்கூடிய பள்ளி. அங்கே தான் சீக்கிரமாக இந்த மாதிரிலாம் வர முடியும். 10 ஆண்டுகளுக்குள்ளே நான் ஹெட்மாஸ்டர் ஆகிட்டேன். ஹெட்மாஸ்டர் ஆகி ஒரு 28 வருஷம் தலைமை ஆசிரியராக பணியாற்றி அதுக்கு பிறகு ஓய்வு பெற்றேன். ஒரு சின்ன குட்டியை ஒரு நிகழ்ச்சி ஒன்றுங்க. எங்கள் பகுதியில் ஒரு நிறைய ஹோட்டல் இருக்குது, நிறைய உணவு விடுதிகள் இருக்கின்றன, உணவு ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் திருநெல்வேலி சைபால் காப்பி ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேர் திருநெல்வேலி சைபால் காப்பி ஹோட்டல். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 10 பேர் தான் உட்காரலாம், 10 பேர் தான் உட்கார முடியும். அதில் ஒரு முதலாளி, ஒருத்தர் அந்த உணவு பரிமாறுபவர். அந்த முதலாளி தான் வந்து தோசை சுடுவார், இட்லி சுடுவார், வடை சுடுவார், எல்லாம் சுடுவார். அந்த முதலாளி போய் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஹோட்டலுக்கு ஒரு மூலையில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், விறகு, கேஸ் எல்லாம் கிடையாது, விறகு எரியும். இட்லி சுடுவார், தோசை சுடுவார், வடை சுடுவார், எல்லாம் சுடுவார். அங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அந்த திருநெல்வேலி சைவால் காப்பி ஹோட்டலில் சாப்பிட்டா நம்மளே தான் எடை எடுத்துகிட்டு போய் போடணும். என்னமோ தெரியல, நான் வேலைக்கு வந்த 1972ஆவது ஆண்டிலிருந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். அங்கே ஒரு சட்னிக்கு ஒரு தனி சுவை இருக்கும். தேங்காய் சட்னினா உரப்பாக இருக்கும் அல்லது ஏதோ இனிப்பாக இருக்கும், அப்படி தானே இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் புடிக்கிளி போடுவாங்களேன்னு சொல்லி நெட்டு தேங்காய், முத்திய தேங்காயில் அரைச்சி அந்த சட்னி சாப்பிடும்போதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர் பா, நீங்கள் எங்கே போய் மைசூர் பாக்கு வாங்குங்களேன், அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க சார். இப்போல்லாம் எல்லாம் மல்ல அவங்களுக்கு தான் இருக்குது. மைசூர் பானோன்னு மைசூர் பாக் கேட்பாங்க, குடிக்க முடியுமான்னு கேட்குறாரு எங்கள் இயக்குனர். அது நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பானா, மைசூர் பாக்குன்னா அந்த காலத்தில் உடச்சி தான் சாப்பிட்ணும், கட்டிச்சு தான் சாப்பிட்ணும். இப்போ மைசூர் பாப்படி நுனி நாக்கில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த திருநெல்வேலி சைவால் காப்பி ஹோட்டலில் போனால் ஒரு வசதி இல்லைன்னா கூட அந்த 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 உணவினுடைய சுவை இருக்குது பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். அது எண்ணெய் தோசை வடை சாப்பிட்டா அவ்வளோ ருசி. நான் அப்பப்போ இன்றைக்கி 1972லேருந்து எப்போதும் மாதம் ஒரு முறை போவேன் அந்த ஹோட்டலுக்கு. ஒரு நாள் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கறதுக்காக அவர் தோசை சுட்ட முதலாளி கல்லாப்பொட்டிக்கு வந்தார். காசு கொடுக்க போனேன்.
ஐயா நீங்கள் தமிழாசிரியரான்னு கேட்டார். நான் தமிழாசிரியராக 10 வருஷம், தலைமை ஆசிரியர் 28 வருஷம். ஆமாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் காசு கொடுத்துட்டு போயிட்டாரியா அப்படின்னாரு. யார் ஏன் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னேன். அவர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாருங்கய்யா. உங்களுக்கு எதுக்காக தான் சாப்பிட்டாரு, ஆனால் எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்லாம் இப்போ என்னை விட பெரிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி வழுக்க காயிடுச்சு, சும்மா நல்லா ஃபேட்டாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அடையாளம் தெரிய மாட்டேங்க. நீங்கள் அவருக்கு தமிழ் எடுத்தீங்களாம். அந்த நிகழ்ச்சியை இங்கே நினைவு கூர்ந்து என்னுடைய தமிழாசிரியர் இனிமையாக தமிழ் எடுக்கிறவர், அவர்கிட்ட காசு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி முன்னமே கொடுத்துட்டு போட்டாரியா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஒரு இதில் போட்டேன், ஒரு நிகழ்வாக அதை அந்த சமூக வலைதளத்தில் போட்டேன். பெருமை தமிழுக்கா தலைமை ஆசிரியருக்கா? தலைமை ஆசிரியராக 28 வருஷம் இருந்தேன். அப்போ கிடைத்த சிறப்பை விட 10 ஆண்டுகள் தமிழாசிரியராக தமிழ் சொல்லிக் கொடுத்தோம் பாருங்க. அந்த தமிழ் ஊட்டிய சுவை இருக்கு பாருங்க, அந்த கற்பிப்பு எனக்கு அந்த பரிசு. நானும் ஐயா பெரியண்ணன் அவர்கள்லாம் டெல்லியில் போய் ஜனாதிபதிகிட்ட, நான் அப்துல் கலாம்கிட்ட, நீங்களும் அப்துல் கலாம்கிட்ட தேசிய விருது வாங்கணும். 2004 நான் தேசிய விருது வாங்கினேன். என் பெருமைக்காக சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ தேசிய விருது வாங்கினா 5 நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசினுடைய நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாங்க. 5 நாள் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் ஒரு நாள் எங்களுக்கு விருந்து. அதே மாதிரி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வீட்டில் ஒரு நாள் விருந்து. அது மாதிரி ஜனாதிபதி அப்துல் கலாம் மாளிகையில் யாரையும் உள்ள மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு நாள் விருந்து, அதனால் ஒரு நாள் விருது, இதெல்லாம் கொடுத்தாங்க. அன்றைக்கு கிடைத்த பெருமையை விட அன்பால் அந்த மாணவன் இந்த 2 தோசைக்கு 4 இட்லியும் காசு கொடுத்துட்டு போனான் பாருங்க வடைக்கு, அன்னைக்கு கொடுத்த அந்த அன்பு விருது தான் எனக்கு மிகச்சிறந்த விருதாக தோன்றியது என்றால் அது மிக இல்லை. அந்த விருதுக்கு இணையாகத்தான் இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் தமிழக கல்வி உங்களுக்கெல்லாம் இந்த அன்பு ஆசிரியர் விருது தந்திருக்கிறது. இங்கே எல்லாருமே 100க்கு 100 விழுக்காடு கொடுக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்னீர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சியையும் கூட அன்பு குறைந்து இந்த மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நல்ல தேர்வினை முடிவினை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பானது நல்லதொரு கல்விக்கூடம், பல்கலைக்கழகம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்றான் பாரதி. அப்படி ஒரு நாம் வணங்கக்கூடிய இடம் மசூதி மட்டுமல்ல, தேவாலயம் மட்டுமல்ல, இந்துக்களின் கோயில்கள் மட்டுமல்ல, நாம் பணியாற்றக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களும் நம்முடைய வழிபாட்டு தலம்தான். அந்த வழிபாடு தலம் உற்சவ மூர்த்திகள் தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வளமாக வாழ வேண்டும் என்பதற்கு தான் இந்த தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறோம். இதற்கு வாய்ப்பு நல்கிய உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்புகத்துக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு அந்த தமிழாசிரியருக்கான அவருடைய பாணியில் பேசி அவருடைய வாழ்வியல் நினைவுகளை இந்த நேரத்திலே நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க முனைவர் கோ பெரியண்ணன், இயக்குனர், தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம், ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 3:45க்கு இந்த விழா நிறைவுற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகை புரிந்தோம். இருந்தாலும் ஆசிரியர்கள் பால் கொண்ட அன்பால் மாணவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். இந்த அன்பு ஆசிரியர் விருது பெறும் ஆசிரியர்கள் 10 பேரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால், அன்பினுக்காகவே வாழ்பவர் யார், உயிர் ஆவியும் போக்க துணிபவர் யார் என்று சொல்லுவார். அன்பினுக்காகவே வாழ்பவர்கள் பெண்கள். இந்த பெண்கள் பள்ளியில் 10 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அன்பு ஆசிரியர் விருது கொடுத்தோம். இந்த அன்பு ஆசிரியர்கள் விருது பெற்றவர்கள் சிறந்த ஆசிரியர் விருது பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். இவர்கள் அந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி
உலக அளவிலே பரவி இருக்கின்ற ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க பொழுது இந்த ஆசிரியர்களும் விண்ணப்பித்தார்களேயானால் அதை பரிசீலனை செய்வார்கள் என்பதை சொல்லி அனைவரும் சிறந்த ஆசிரியர் விருது பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஆசிரியர் செம்மல் விருது பெற்றவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற வாழ்த்துகிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அளிக்கப்படுவது. அதற்கு பிறகு தேசிய நல்லாசிரியர் விருது பெற வாழ்த்துகிறேன். இப்படி எல்லா விருதுகளும் பெற்று சிறந்த பள்ளியாக திகழ்கின்ற இந்த பள்ளியை பாராட்டி எங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள், பெருமைக்குரிய நம்முடைய அதாவது வல்லுனர் வஜ்ரவேல் அவர்கள் இந்த இடத்தில் விருது வழங்கி மாணவர்களை வாழ்த்துறை சிறப்புரை நல்கிய அம்மா மியாசி கல்லூரி முதல்வர் அவர்கள், எனக்கு முன்னாலே பேசிய முருகையன் அவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். நானும் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவன். அதனால் தேசிய விருது பெற்ற எங்களுக்கு ஒரு மன நிறைவு. நம்ம ஆசிரியர்கள் அது போன்ற விருதை பெற வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விருதை ஏற்பாடு செய்தோம். இந்த விருது மிகவும் பெருமைக்குரிய விருது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் மனமோந்து அளிக்கின்ற விருது. இதுவரையில் 2000 பேருக்கு இந்த விருதை கொடுத்துருக்குறோம். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களிடம் நாங்கள் விருது பெற்றோம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2000 பேர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பெருமைக்குரிய தலைமை ஆசிரியர் ஆதி திராவிடர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து அடுத்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்று கணிதம் பற்றிய 19 புத்தகங்கள் எழுதி பாடநூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கணித ஆசிரியர்னு பேருக்கும் கோவிப்பயணி புத்தகம் எழுதி சிறப்போடு இந்த இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கோவி பழனி அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். அடுத்தது ராஜன் ஐயா அவர்கள், நாங்கள் எங்கள் விழா நடத்தினாலும் எங்களுடைய இந்த நிறுவனத்தில் இணைந்து செயற்கரிய செயல்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியிலும் இந்த விழா நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நல்ல ஆலோசனைகளை நல்குவது மட்டுமல்ல, உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற ஐயா ராஜன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் இயற்பியல் ஆசிரியர் என்பதை அறிந்து மகிழ்கிறேன். இயற்பியல் ஆசிரியர் என்பவர் தமிழாசிரியரைப் போல அன்போடு பழகி அனைவருடையும் மனத்தை கவர்ந்த அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஆசிரியர்களில் அவங்க முத்தமிழ்ச்செல்வி, இதில் அவங்க சொன்னாங்க, ஏம்மா தமிழ்ச்செல்வியான்னு. எங்கள் தமிழாசிரியர் தமிழ்ச்செல்வி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால் இச்சு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தமிழாசிரியர் பேர எவ்வளோ உறுதியாக அவர் சொன்னதை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் இலக்கணத்தோடலாம் சொன்னோம், இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம்னு சொன்னமே தவிர நீங்கள் போடணும், ஏன்னா தமிழாசிரியர் சொல்லிட்டாரு, அதான் வேத வாக்கு என்று அந்த தமிழாசிரியர்கள் அன்பு கொண்ட அம்மா ஆர் முத்தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும், அகிலா அவர்களுக்கும், செல்வி அம்மையார் அவர்களுக்கும், உமா மகேஸ்வரிக்கும், ஆரத்தி, லதா, ஜெயந்தி அம்மையாரை பாராட்டினேன். ஏன்னா இணைப்புரை என்பது இலக்கியத்தோடு சொல்லிவிடுவாங்க, யாருக்குமே புரியாது. இப்போ நான் பேசுகிறது பல பேருக்கு புரியாத போயிட்டோம். ஆனால் அம்மா என்ன செய்தாங்கன்னா, இலக்கிய நடையிலிருந்து சுரந்து, அதாவது எல்லோருக்கும் புரியக்கூடிய தமிழில் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார். இப்படி தான் சொல்லணும். பல இடத்துல எழுதிட்டு படிப்பாங்க, ஆனால் எழுதிட்டு படிக்காத எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியாக சொன்ன அம்மா ஜெயந்தி அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். பாலகுரு ஐயா ஒரு கருவேப்பிலை போல் இந்த பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர், அதாவது ஆசிரியராக இருக்கிறாரு. எந்த செயலாக இருந்தாலும் அவர் தான் ஓடி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஆசிரியரை வாழ்த்தி மகிழ்கிறேன். அடுத்தது சிவஞானவதி, அடுத்தது திருமதி கவிதா அவர்கள். எல்லா கல்வி இணை செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் சென்று பணி புரிகிறார்கள் என்பது ஒரு பெரிய செயல். எல்லாரும் செய்யலாம், பள்ளிக்குள்ளேயே எல்லாம் செய்யலாம், 100 விழுக்காடு வாங்கிடலாம். ஆனால் வெளியில் சென்று தொண்டு செய்கின்ற மனப்பான்மை மிக்க அம்மையா கவிதா அவர்கள் சாரண இயக்கத்திலே ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் ஒரு 20 நூலுக்கு மேலே எழுதியிருக்கேன் சாரண இயக்கத்தை பற்றி. அது மட்டுமில்லை, மாநில அளவில் துணைத் தலைவராக இருக்கிறேன். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கல்வி அமைச்சர், அதுக்கு அடுத்தது மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே சேர்ந்திருக்கின்ற மாணவிகளையும் மற்றவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்முடைய அஸ்ரோ ராமச்சந்திரன் சிறந்தவர். ஒரே ஒரு பாடல் மட்டும் 2 மணித்துளிகள். அதுபோலவே நம்முடைய ராஜன் ஐயா அவர்களும், சரி பரவாயில்ல, இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள், ஏன்னா வந்தவங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியமானது. அதனால்
வந்தவர்களை அறிமுகம் செய்து வாழ்த்துரைத்த அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மாணவிகள் அமைதியாக பிஸ்கட் வாங்கிக்கொள்ளவும், பேசினால் மறுபடியும் பிஸ்கட்டை நாங்கள் திரும்ப வாங்கிக்கொள்வோம். அமைதியாக இருந்தால் அடுத்த அஸ்வத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அதுக்கடுத்த ராஜன், அதுக்கடுத்த பழனி ஐயா அவர்கள். இல்லை, இன்று பேசியே தீர வேண்டிய ஒரு சில செய்தியை மட்டும் இந்த 2 நிமிடங்களை பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும், சர்வதேச மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுறீங்க. அதற்கு நடு மையமாக இருந்தவர் கிளாரா செட்னின் என்கின்ற ஒரு பெரிய வீரத்துறவி. 1857 அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச மகளிர் தினத்திற்கு வித்திட்ட அந்த அம்மா கிளாரா செட்டின் பிறந்த தினம் இன்னைக்குங்க. 2வது, உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பை உயர்த்திய PV சிந்து தெரியும் உங்களுக்கு, விளையாட்டில். அவங்களுக்கு இன்று பிறந்த நாள். 2வது, நீங்கள்லாம் நியூட்டனை பற்றி நிறைய படிக்கிறீங்க, லா ஆஃப் கிராவிடேஷன். அவர் தன்னுடைய நூலான பிரின்சிபியா என்ற நூலை வெளியிட்ட நாள் இன்று தாங்க. 1600 இதெல்லாம் பேசணும். 1857 இன்று தான் அந்த நூலை அவர் வெளியிடுறாருங்க. இன்று தான் வெளியிடுறாரு. எல்லாத்துக்கும் மேலே முதல் முறையாக நிலாவுக்கு மேலே பாத் ஃபைண்டரை US முதல்ல 1997 கொண்டு போய் இறக்குனது இன்றைக்கி தாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று விவேகானந்தருடைய நினைவு நாள். இதை நம்ம நினைவு கூறணுங்க. அதிக நேரம் பேசலை, தேவையில்லாமங்க. அதுதாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் இங்கே சேர்ந்துருக்கிறோம். இதில் முக்கியமாக ஒரு செய்தி சொல்லணுங்க. அவர் தாங்க வள்ளல் வஜ்ரவேல்னு பேர் அவருக்கு. என் டொனேஷன் கேட்டால் 5 ரூபா கொடுப்பேன், 50 ரூபா கொடுப்பேங்க, 5000 ரூபா கொடுக்க மாட்டேன். 5 லட்சம் ரூபாயை நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காருங்க. இதெல்லாம் ஒரு தரிசனம். நான் அதிக நேரம் எடுத்துக்க தீரணும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அவங்களும் அவங்க துணைவர்களும் சேர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மிகப்பெரும் 2 டபுள் PhD, ஒரு PhD முனைவரை வாங்கிறதுக்கே நான் தள்ளாடுவோம். அவர் டபுள் PhD வாங்கினவருங்க, பல PhDயை உருவாக்கினவர். இதெல்லாம் சொல்லணும். நான் அவர் 1/2 நிமிஷம் அதிகம் எடுத்தால் மன்னிச்சிடுங்க. அதே போல் திரு பெரியண்ணன் அவர்கள், அவர் ஊருக்கு போனால் அந்த 500 ரூபா நோட்டையே போட்டு போவாருங்க. யார் பார்த்து வணக்கம் சொன்னாலும் உடனே 500 ரூபா எடுத்து கொடுத்துருவார். நான் அவர் நல்ல முறையில் அவர் அந்த காட்சியை பார்க்கும்பொழுது அந்த தெருவில் ஒரு தெய்வமே போன மாதிரி இருந்துச்சுங்க. அவங்களோடலாம் வாழ்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்த அந்த இறைவனை ரொம்ப நான் நன்றி சொல்லிக் கொடுக்குறேங்க. இதுதாங்க. இதை நம்ம பேசியே தீரணுங்க. இதை பேசலைன்னா எங்கே போய் பேச போகிறாங்க? யாரை போய் இன்று சினிமாவுக்கு ரசிகர் மன்றம் நடத்துகிற காலத்தில் யார் பேச போகிறாங்க? அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலேங்க கடைசியாக, ஊருக்கு உழைத்தடல் யோகம், நலம் நேர்ந்திடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்குதல் இல்லா அமைதி மெய்ஞானம் என்றான் அந்த பாரதி. இவங்கெல்லாம் வெறும் சம்பளத்துக்கு உழைக்கலைங்க. ஊருக்கு அது யோகமாக நினச்சி வழங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி. நான் 60 ஆண்டுகளாக யோகா பயின்று கொண்டிருக்கிறேன். பெருமைக்கு சொல்லலை. என்னுடைய வயது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுங்க, 18ன்னு சொல்லுவேன். திருப்பி போடுங்க, அதான் என்னுடைய வயது. ஏஜ் இஸ் ஏ நம்பர். இது நீங்கள் முதல்ல புரிஞ்சு, ஏஜ் இஸ் ஏ நம்பர். சும்மா எனக்கு 40 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு புலம்புறதுல அர்த்தமே கிடையாதுங்க. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தினந்தோறும் அது கல்வியை வளர்க்கும். எனவே யோகா பயிற்சி பண்ணிங்கன்றது என்னுடைய சிறிய யோசனையாக சொல்லிக் கொடுக்குறேன் என்று சொல்லிக்கொண்டுங்க கடைசியாக முடிக்கிற நேரத்தில்ங்க, தேடி சோறு நிறம் தின்று தினம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்மைக உழன்று பிற வாட பலவினைகள் செய்து நரை கூடி கிழப்பருவு மெய்தி வெறும் கூற்றுக்கு இறையனை போல் மாயும் சில மேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. மறுபடியும் ஒரே ஒரு முறை, தேடி சோறு தின்று தினம் சிறுகதைகள் பேசி மன வாடி துன்பமிக உழன்று பிற வாட பலவினைகள் செய்து நரை கூடி கிழப்பருவு மெய்தி என மாயும் இந்த வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் நினைத்தாய் என்று சொல்லிக்கொண்டு புதியதொரு சமுதாயம் படைப்போம், பிழைப்போம். ஜாதி கொடுமைகளுக்கு சாவுமானி அடிப்போம். வர்க்க பேதங்களை விரட்டி ஓட்டுவோம். நல்லவர் வாழ உழைப்போம். வணக்கம், நன்றி. கடைசி அவர் செய்திங்க இந்த ஒன்று தாங்க. நீ பாடாது விடியாது பெண்ணே,
நீ பாடாது விடியாது பெண்ணே, பூபாள ராகம் பாடு, புதிதாக மண்ணில் விதை போடு, நீ பாடாது விடியாது பெண்ணே. பெண் என்று சொன்னாலே கருவும் கலையுது, பெண் என்று சொன்னாலே கருவும் கலையுது, பெற்றவள் மனங்கூட கல்லாகி போனது, பெற்றவள் மனங்கூட பெரியாகி போனது. நீயாக தீரமாக உழைக்காவிடில் எதிர்காலம் இல்லை பெண்ணே, நீ பாடாது விடியாது பெண்ணே என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட வழியிலே நாம் செல்வோம் என்பதற்கு இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டாக உணர்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக என் வாழ்நாளை நான் தேங்க்ஸ் உழைச்சிட்டேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிரலில் என் பேர் இல்லை, இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல விழா குழுவினருக்கு வணக்கம். நான் உங்களை மாதிரி பார்ட்டிசிபெண்ட்டாக தான் வந்தேன், பேச சொல்லியிருக்காரு குழுவின் சார்பாக. முதல்ல இந்த இருக்கக்கூடிய விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நார்மலாக பள்ளிக்கூடத்தில் பாடம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பாடத்தோட வாழ்வியல் திறன்களையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆறுதலோட சில வேண்டுகோளை விருப்பம் பண்ணுறேன். ஏன்னா படித்து மேக்ஸிமம் படித்தா என்ன முடியும், அதிக மார்க் வாங்க முடியும், ஃபஸ்ட்டு வாங்கலாம், டீச்சராக தான் போக முடியும், இல்லை ஐஏஎஸ்ஸை போக முடியும். ஆனால் வாழ்க்கை திறன்கள் என்பது என்ன? பொறுமையாக இருக்கணும், அதாவது தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும், அடுத்தது நல்ல பேசக்கூடிய திறன்கள் இருக்கணும், நல்ல கவனிக்கக்கூடிய திறன்கள் இருக்கணும். இந்த மாதிரி திறன்களையும் பிள்ளைகளுக்கு உங்கள் பாடத்தோடு ஒருங்கிணைத்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த +2 10th +1 +2 தான் முக்கியமான டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க வாழ்க்கையில். அந்த டைம்லேருந்து அவங்க எண்ணங்கள் மாறுங்கள். அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, கூட பிள்ளைகளை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க. ஸோ அது தர்ம சங்கடமான சூழ்நிலை. அந்த பிள்ளைகளை எவ்வாறு நான் சொல்கிற திறமைகளை சேர்ந்து வாக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்க்கும்போது அடிப்படை காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த வாழ்வியல் திறன்கள் குறைவு. அதையும் நாம் சேர்த்து கற்பிக்க வேண்டும் என்று கூறி, இது சம்பந்தமான பயிற்சிகள் ஏதாவது தேவைப்பட்டால் ஆசிரியர்களுக்கு நான் இலவசமாக அளிப்பது தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பெரியண்ணன் அவர்கள் முனைவர் ஐயா பேசும்போது நீங்கள் ஸ்டேட் அவார்டு வாங்கணும், சென்ட்ரல் அவார்டு வாங்கணும் அப்படின்னு வாழ்த்துனதே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் விருது பெற்ற மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பள்ளியின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை வழங்க ஐயா அவர்களை கோவை பழனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியுரை பெரும்பாலும் யார் சொல்லணும்? உங்கள் சைடில் இருந்து சொல்லணும். இல்லை இல்லை, உங்கள் சைடில் இருந்து சொல்லணும். பேராசிரியர் என்ன போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சார்பாக நான் இப்போ பேச போகிறேன், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் சார்பாக என்ன அப்படின்னா, எனக்கு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறேன். 1997 இங்கே ஜாயின் பண்ணோம். டிபார்ட்மெண்ட்டு நாகல்கேணியில் ஜாயின் பண்ணோம், வேலூரில் ஜாயின் பண்ணோம், அப்புறம் கோலப்பஞ்சேரி, நாகல்கேணி, அதுக்கப்புறம் நாமக்கல் ஜிடிஆருக்கு போனோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன். மௌலிவாக்கத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஒரு 2021 இதே இதில் அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் 2 பெஞ்சில் 3வது பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே என்ன எதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம்னா, ரிவ்யூ மீட்டிங். எவ்வளோ பர்சன்டேஜ்? 98 சார். ஏன் 2% குறைஞ்சி போச்சு? இந்த வருஷம் 85க்கு கீழே வாங்கினது எல்லாருக்கும் மெமோ. ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி இருக்குது அப்படின்னா,
இந்த டீச்சரை போல் உழைக்கிறவங்க வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இந்த டீச்சரை போல் வேறு யாரும் கிடையாது. அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு உணர்வு. ஒரு சார் வந்து என்னை கேட்டார், தம்பி எஸ்பி ராஜான்னு பேர், தம்பி இந்த நூல் எழுதுறதுக்கு நம்மளை போடவே மாட்டான்றா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நூல் எழுதுறதுக்கே நம்மளை கூப்பிட மாட்டேன்றான் அப்படின்னார். உடனடியாக என்னன்னா ஒரு எக்ஸாம் வச்சாங்க ஸ்டேட் லெவலில். கொஞ்சம் மன்னிச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் நான் பேசிடுறேன். எக்ஸாம் வச்சாங்க. ஸ்டேட்டில் 6 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் ஒரு ஆள் 6 பேரை செலக்ட் பண்ணேன். எதுக்காகன்னா திறமைகள் இங்கே இருக்குது. நம்ம திறமையை வந்து நாம தான் சொல்லணும். இப்போ கூட ஜெயந்தி மேடம் வந்து நல்லா பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் விதைக்கிறது தான். இங்கே எவ்வளோ பார்த்துருப்பாங்க இவங்க, முத்தமிழ்ச்செல்வியெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க, இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், குமரகுரு எவ்வளோ பார்த்துருப்பார், இதெல்லாம் இருக்குது. ஆக எல்லாமே நாம் வந்து என்னன்னா இங்கே விதைக்கப்பட்ட மண். இந்த மண்ணில் நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும், பாறைகளாக இருந்தாலும் கரைச்சி எடுத்து வந்து உழுது நிலத்தை பண்பட்டு விதைகளாக போட்டு மரமாக ஆக்கி விடுகிறோம், விருட்சமாக மாற்றுறோம். அந்த அளவிற்கு திறமையானவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். இங்கே வச்சது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சி. அந்த டெக்ஸ்ட் புக் ஒன்று சொன்னேன். அப்புறம் கேட்டேன், இந்த நல்லாசிரியர் விருது யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றாங்க போய் நீ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னாரு. அப்புறம் ஹெட்மாஸ்டர்கிட்ட போனேன், சீனிவாசன் சார் அந்த பள்ளியில் வேலை செஞ்சவர், அங்கே நாகல்கேணி வந்தார். சரி நான் அப்ளை பண்ணட்டுமா அப்படின்னு. என்னப்பா எனக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்களுக்கு எங்கப்பா கொடுப்பாங்க அப்படின்னா, சார் நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண டாக்டர் ராதாகிருஷ்ணன் வருது வந்துடுது. எதுக்காகனா நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எதையும் சாதிக்க முடியுன்றது தான். அதுக்கப்புறம் புக்கை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போல்லாம் நம்மளாம் புக்கு எழுத முடியாது, பர்மிஷன் வாங்கலாம் விட மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எழுதுவாங்க, பழனி அவர்கள் இத்தனை நூல்கள் உங்களுக்கு பர்மிஷன் வாங்காதையா எழுதிட்டார் அப்படின்னு ஓலை போய்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் சமாளித்து இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறவர்கள் இந்த ஆசிரியர்கள். இப்போ கூட கேட்டார், ஆசிரியர்கள் சிறந்தவர்கள் தலைமை ஆசிரியர்கள் சிறந்தவர்கள், 2 பேரும் சிறந்தவர்கள் இல்லைன்னா இந்த பள்ளியை நடத்த முடியாது. உண்மையிலேயே பள்ளியை நடத்த முடியாது. ஆக இந்த பள்ளிக்கு அல்லும் பகலும் நீங்கள் நைட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசுகிறாங்கன்னா அது எங்கள் டீச்சராக தான் இருக்கும், வேறு யாரும் கிடையாது. ஏமா நேற்று வரலன்னு கேட்குறதுக்கு நம்ம தான் கேட்குறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய மியாசிக் கல்லூரி முதல்வர் மதிப்பிற்குரிய உமா மகேஸ்வரி அவர்கள். உண்மையிலே எங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏன்னா பாராட்டணும், நீங்கள் வேறு எந்த பள்ளியை பாராட்டுறதை விட மற்ற பள்ளிகள் இது வரைக்கும் குறைஞ்சது வந்து 4 பள்ளியை பாராட்டியிருக்கிறாங்க. சைதாப்பேட்டையில் பாராட்டியிருக்கிறாங்க, பிரசிடென்சி ஸ்கூலில் பாராட்டியிருக்கிறாங்க, வேலைச்சேரியில் பாராட்டியிருக்கிறாங்க, ஜமீன் பல்லாவரத்தில் பாராட்டியிருக்கிறாங்க, இப்போ கன்னியாகுமரி வந்திருக்கிறாங்க. நீங்கள் அத்தனை விதத்தை விட இந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்தது 100 மடங்கு இல்லை 500 மடங்கு சிறந்தது. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். இதோட விட்டுறக்கூடாது. நீங்கள் தேடுங்க. இத்தனை பள்ளி இங்கே இருக்குது, இங்கே பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கே எது இருக்குது, நம்ம மீனம்பாக்கம் இருக்குது, பாலவாக்கம் இருக்குது, எங்கள் பள்ளிகள் ஆங்காங்கே இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை போய் உட்காருங்க, அந்த பள்ளியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை. எங்கள் ஆசிரியர் வந்து ஒரு நிகழ்ச்சியை சொல்லிடுறேன். எங்கள் ஆசிரியர் வந்து கெமிஸ்ட்ரி சார் என்ன சொன்னார், ஒரு பையனை அடிச்சிட்டார், கணேசன் ஒரு பையன், அவனை அடிச்சிட்டார். அவன் பழிவாங்கிறன்னு நினச்சிக்கிட்டு ஆசிரியர்களை ஒன்று நான் வந்து சென்டர் ரிசல்ட்டை நான் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் எக்ஸாமுக்கே வரலைங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் அந்த பையன் வரல சார், சென்டர் ரிசல்ட்டு போயிடுமா சார் அப்படின்னா. தமிழ் சார் இருந்தார், உட்கார வண்டியில் அப்படின்னா நேராக போனால் கோலி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சார், எங்கள் பொழிச்சூலூரில் கோலி ஆடிக்கிட்டு இருக்கிறான், உட்கார் 2 எக்ஸாம் வா உட்காரு நீ. சார் நான் நீ படிக்கலாம் கூட நான் பாஸ், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவனை எக்ஸாம் எழுதி வச்சோம். அந்த வருஷம் சென்டர் ரிசல்ட். ஆக எல்லாமே நம்மளுடைய மாணவர்கள். அந்த அந்த நம்ம மாணவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஆச்சரியம் அது எங்கே வரும்னா, இதை போன்ற பள்ளிகளிலே வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்குத்தான் அந்த உணர்வு இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்காக உங்கள் தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இதை போல தேர்ந்தெடுங்கள். எங்களுக்கு என்னென்ன வசதி இல்லைன்றதை நான் சொல்லணும். ஏன்னா உங்கள் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உண்மையிலேயே எங்கள் புரவலர் திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த புரவலர் திட்டம் வந்துருக்குறவங்க எல்லாரும் 1000, 5000, 10,000 கொடுத்து ஒரு புரவலர் திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நீங்கள் வந்து மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒன்று செய்யலாம். 2வது, இங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு யாராவது நீங்கள் மாதம் 5000 சொல்லிட்டு ஒரு டீச்சரை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யலாம். இன்னும் கூட என்னென்னா
லைப்ரரிக்கு இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க, அன்பாசிரியர் விருது எங்கள் டீச்சர் 10 பேர் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அது பத்தாது. இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஈக்குவல் சார். அவங்க யாராக இருந்தாலும் சரி ஈக்குவல். அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வேலை செஞ்சால் தான் இந்த பள்ளியினுடைய ரிசல்ட். அதனால் எல்லாருக்கும் கொடுங்க. இனிமேல் பள்ளியை சூஸ் பண்ணுறீங்களா, அங்கே இருக்கிற வேலை செய்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் கொடுங்க. இந்த 25 பேரை கொடுங்க, 50 பேரை கொடுங்க. எல்லாருமே வேலை செய்து தான் இந்த பள்ளியை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஒரு வேண்டுகோளை இந்த தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுங்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஸ்ரீதர் சார், அவர் தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய மேலாளர். அவரே இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறார், போய் என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவரும் அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நம்ம சொல்லணும். இந்த லைப்ரரி ஒன்று இருக்குது. தயவுசெய்து நீங்கள் தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வாங்க லைப்ரரியை பாருங்கள். லைப்ரரிக்கு என்னென்ன வேணுமோ, நிறைய பேர் எழுத்தாளர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறீங்க. ஆளுக்கு 100 புக்கு கொடுங்க. எடுத்து ஒரு 5000 புக்கு இந்த பள்ளிக்காக நான் கொடுக்குறேன். இது போல் விழாவிலே டிக்ளேர் பண்ணணும். ஒரு உலகநாயகி பயணி அவர்கள் நான் 10,000 புக்கு கொடுக்குறேன் நாங்கள் ஒரு மீட்டிங்கில். ஏன்னா நூலகத்தை சிறந்ததாக மாற்றினால்தான் நம்முடைய பள்ளி மேலே இங்கு வரும். அப்போ தான் அந்த வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற பையனை தூக்கி உள்ளே போட்டால் தான் நமக்கு நிறையா அவன் மடைமாற்றம் செய்வதற்கு சரியாக இருக்கும். இந்த நேரத்திலே இந்த பள்ளி உண்மையிலேயே கொடுக்கணும்னா கன்னிகாபுரம் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் ஆதித்தமிழர்களை வளர்த்த குடி இந்த இடத்துல தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இங்கே தான் கன்னிகாபுரத்தில் தான் இருக்குது. இவர்களை நாம் வளர்த்து கொண்டு வருகிறோம் என்றால் இது ஆசிரியர்களுடைய கடமை தான். ஆசிரியர்களை உண்மையிலே மனதார பாராட்டுகிறேன். இங்கே வல்லுனர் ஐயா வஜ்ரவேலு அவர்கள் சொன்னாங்க, அவர் நினைச்சா எதை வேணாலும் வள்ளல் தான், கல்வி வள்ளல். அவர் எதை நினைத்தாலும் உடனடியாக சாதிக்கின்ற பெருமைக்குரியவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கி நம்ம ஹெச்எம்முக்கு ஃபோன் போட்டேன், செந்தில்குமார் சாருக்கு. அவர் ஃபோன் எடுக்கலை. உங்கள் பள்ளிக்கு நான் வந்திருக்கிறேனே, நீ எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சி எடுக்கல அவர். ஸோ நைட்டுக்கு நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் அவருக்கும். ஏன்னா இடம் கொடுக்கறது பெரிய விஷயம். அப்போது அவர் இடம் கொடுத்து இந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்ததற்காக அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக செயல் இயக்குனர், ஒரு ஆசிரியர்னா எப்படி, அன்பாசிரியர்னா எப்படின்னு கதைகள் மூலம் எங்கே போனாலும் கதைகள் மூலம் ஒரு கதையை சொல்லி நல்லா அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அன்பாசிரியர் இதுக்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முடிப்பார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இயக்குனர் தான் என்னை படிக்க வச்சது அவர் தான். என்னுடைய அண்ணன் அவர். என்னை இங்கே நங்கநல்லூரில் படிக்க வச்சதும் பல்லாவரத்தில் படிக்க வச்சதும் அவர் தான். இங்கே வான்னு சொல்லி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது, என்னை வளர்த்தது, எனக்கு எல்லாத்தையும் வழிகாட்டுறது எல்லாமே அவர் தான். இப்போ நீயே இந்த தமிழக கல்விக்கு ரிட்டையர் ஆகிட்டேல்லப்பா, ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவா அப்படின்னு இங்கே இழுத்து என்னை இதில் சேர்த்துருக்கிறார். அவர்கள் அவர்களை பற்றி பேசணுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசலாம். அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த இயக்குனராக இருந்து இதெல்லாம் வழி நடத்தக்கூடியவர். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய அஸ்டோ ராமச்சந்திரன், ஏன்னா எப்பயுமே தம்பி நானும் அவரும் பக்கத்தில் வீடு தான் எங்களுக்கு 2 பேருக்கும். இருந்தாலும் அவர் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக கம்மியாக பேசியிருக்கிறார், கொஞ்சமாக பேசியிருக்கிறாரு. அவரை விட்டால் நிறைய பேசுவார். அவர்களுக்கும் இங்கே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா உங்களுக்கு தேவையோ அதை சொல்லுங்கள், பயிற்சி கொடுக்கணுமா நான் கொடுக்குறேன்னு இன்றைக்கி மனமும் சொன்ன பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நம்முடைய மாணவ செல்வங்கள், நாங்கள் கூட இப்படி தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாரையும் இந்த வீடியோ முதற்கொண்டு ஆசிரியர்கள் முதற்கொண்டு மாணவர்கள் முன்கொண்டு அமைதியாக இருந்ததற்காகவும் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து மிகச்சிறப்பாக நடத்தியதற்காகவும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மாணவர்களுக்காக ஒரு பாட்டை ஒன்று பாடி முடிக்கலான்னு நினைக்கிறேன். கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? ரைட். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தாய் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. தம்பி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தாய் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே,
நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நன்றி, வணக்கம். எங்களில் ஒருவராக நின்று நன்றியுரை கூறியமைக்கு பாராட்டுக்கள் சார். இவ்விழாவில் இயக்குனர் அவர்கள் திரு முனைவர் பெரியண்ணன் அவர்கள் ஊரில் செல்பவருக்கெல்லாம் 500 ரூபாய் தருவாராம், எங்களுக்கும் தருவீர்களா? வரவேற்புரை நல்கிய முனைவர் சு வஜ்ரவேலு ஐயா அவர்கள் மனமுவந்து தமிழ் வளர்ச்சி மன்றத்திற்கு 5 லட்சம் அளித்தார் என்பது மிகப்பெரிய விஷயம். பக்கத்தில் பல்கலைக்கழகத்திற்கு பக்கத்தில் இருப்பவருக்கே நம்ம 5 ரூபாய் கொடுக்க யோசிப்போம். 5 லட்சம்ன்றது மிகப்பெரிய விஷயம். உங்கள் உயர்ந்த உள்ளத்துக்கு பாராட்டுக்கள் சார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உங்கள் உள்ளம் உயர்வாக இருப்பதால் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து செல்வீர்கள் என்பது நிதர்சனம். அண்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை கௌரவித்தமைக்கு முனைவர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அண்டு ஆஸ்ட்ரோ சார், வயது ஒரு பொருட்டல்ல என்று எங்களுக்கு உணர்த்திய உங்களுக்கு நாங்கள் இனி 18 வயது போல் என்றும் இருப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். தங்கள் அனைவருக்கும் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள் சார். சார், கவிஞர் ஐயா சொன்னார், ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சதேன். இந்த பள்ளியில் 10 பேரை செலக்ட் பண்ணோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த பள்ளிக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாதிரியான அன்பு ஆசிரியர் விருது வழங்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா அவர்கள், இந்த குழு, இந்த கமிட்டி எல்லாரும் அதே மாதிரி செய்வாங்க அப்படின்ற ஒரு வேண்டுதலை ஐயாவின் சார்பாகவும் பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ தூரம் எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்து எங்கள் ஆசிரியர்களையும் எங்கள் பள்ளியையும் பெருமைப்படுத்திய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கும் இந்த குழுவுக்கும் மனதார பள்ளியின் சார்பாக வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா இனிதே நிறைவு பெற நாட்டுப்பண் எல்லா அமைதியாக எண்ணுங்கள். கடைசியாக ஒரு செய்தி. நான் அப்துல் கலாம் மாணவன். இரண்டாவதாக இஸ்ரோ என்கின்ற அந்த அமைப்பில் தொடர்புறேன். வீட்டில் வந்து ஒரு 3 லட்சம் மதிப்பில் டெலிஸ்கோப் இருக்குது. என்றாவது ஒரு நாளைக்கு இங்கே வந்து மாலையில் ஏற்பாடு செய்ய முடியும்னா அதை கொண்டு வந்து அந்த வானத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம். இப்போ நீங்கள் குருன்னு சொல்கிறீங்களே, ஜூபிட்டர் என்கின்ற வியாழன் என்கின்ற பிரகஸ்பதி என்கின்ற அந்த ஜூபிட்டரை சாதாரணமாக வெறுங்கண்ணால் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இதெல்லாம் பார்ப்பக்கான ஏற்பாடு இயன்ற போதை நான் என்னுடைய விவரம் கொடுக்குறேன், என் செலவில் வந்து செய்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கொண்டு நாட்டு பண்ணைக்கு வந்துடுறோம். நேர் நீல் जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष मागे जाहे तव जय हाता जनगण मंगलतायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद वंदे मातरम. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To
Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.